நமக்கு பிடிச்சவங்க லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க. நம்மளும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அவங்க மெசேஜ் அண்ட் கால்ஸில் பேசும்போது அவங்க மூட் ஆஃபாக இருந்தால் நமக்கு தெரியும். என்னாச்சுன்னு கேட்க தான் முடியும். ஏன் மூட் ஆஃபாக இருக்காங்கன்னு அவங்களே சொன்னாதான் தெரியும். பக்கத்தில் இருந்தால் அவங்க கண்ணை பார்த்து ஏன் சோகமாக இருக்காங்கன்னு கேட்கலாம், புரிஞ்சிக்கவும் ட்ரை பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க அவங்களா ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவங்கள புரிஞ்சிக்க முடியலன்னு ஒரு பக்கம் நமக்கு கவலையாக இருக்கும், இன்னொரு பக்கம் பயமாக இருக்கும். எங்கே இதை வச்சு சண்டை போட்டு போயிடுவாங்களோன்னு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட புரிஞ்சுக்கோன்னு சொல்லாதீங்க. நீங்களே அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேச பழகிக்கோங்க. எங்கே நம்ம ஓப்பனாக பேசுகிறோமோ அங்கே புரிதல் அதிகமாகும், பிரிவு கம்மியாகும். லாங் டிஸ்டன்ஸ்லேயும் சரி இல்லை அன்பிலையும் சரி ஓப்பனாக பேசி மட்டும் பாருங்கள். அவங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கள தவிர உங்கள் மனசு இல்லை புரிஞ்சிக்க. ஸோ புரிஞ்சுக்கோன்னு கேட்காம சொல்லி பாருங்கள். ஒருவேளை புரிஞ்சிக்கலாம்.